இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கொடான கோடி அற்புதங்களை என்னாலும் செய்து கொண்டிருக்கும் வீரக்குறிச்சி புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் முழுவதும் நம்மை எதனை சிந்திக்க அழைக்கிறது என்றால், நாம் அனைவரும் நன்றி உள்ளவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்து காட்டுகிறது. எந்த நிலையில் இருந்தாலும் வந்த நிலையை மறந்து விடாதே. இப்போ நீ எந்த சுச்சுவேஷனில் நல்ல நிலைமையில் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய வந்த நிலைமையை ஒருபொழுதும் மறந்து விடாதே. எப்பொழுதுமே நன்றி உள்ளவனாக நீ இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். எல்கானா அப்படின்னு ஒருத்தவர் இருக்கிறார். அவருக்கு 2 மனைவிகள். ஒருவருடைய பெயர் பெனினா, இன்னொருவருடைய பெயர் அன்னா. பெனினாவுக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆனால் அன்னாவுக்கு குழந்தை இல்லை. அதனால் பெனினா அன்னாவை துன்புறுத்துகிறார்கள், இகழ்ச்சியோடு பார்க்கிறார்கள், கேலி கிண்டல்கள் எல்லாம் செய்கிறார்கள். மலடி என்ற பட்டத்தையும் அவருக்கு சுற்றி மகிழ்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எல்கானா அன்னாவை தேற்றுகிறார். கவலைப்படாத, அந்த 10 குழந்தைகளை விட நான் உனக்கு மேலானவன், நான் உனக்கு ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லி அண்ணாவை தேற்றுவதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அண்ணா மிகவும் வருத்தமுற்று எங்கே போகிறாங்க? நேராக ஆலயத்துக்கு போகிறாங்க. போய் என்ன பண்ணாங்க? போய் முழங்கால் படிக்கிட்டாங்க. முழங்கால் படிக்கிட்டு என்ன பண்ணாங்க? கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அவங்க கஷ்டத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குரு ஏலி இப்படி குடிச்சிக்கிட்டு ஏன் ஆலயத்துக்கு வந்திருக்கிற, எவ்வளோ நாள் தான் இப்படி குடிகாரியாக இருப்ப அப்படின்னு சொல்லி அண்ணாவை ஒரு குடிகாரியாக ஏலி பார்க்கிறார்கள். அப்பொழுது அண்ணா சொல்கிற வார்த்தை, ஐயா, நான் திராட்சை மதுவெல்லாம் சாப்பிடக்கூடிய ஆள் கிடையாது, என் உள்ளத்தில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது, எனக்கு குழந்தை இல்லை, அதனால் இந்த உலகம் என்னை வெறுக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய உள்ளத்தினுடைய ஆழத்தின் அந்த குமுறல்கள் எல்லாம், அந்த ஏக்கங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொட்டி கொண்டு இருக்கிறேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட என்னுடைய உள்ளத்தையெல்லாம் நான் கொட்டி கொண்டு இருக்கிறேன் என்று ஏலிகிட்ட சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் அண்ணாவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆகவே அண்ணாவுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயரிடுகிறார்கள். அந்த குழந்தையை தான் இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அவங்க அண்ணா சொன்ன வார்த்தைகளை நன்றி உணர்வோடு நினைத்து அந்த குழந்தையை ஆண்டவருக்கு நன்றி உணர்வோடு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து இன்றைய பதிலுரை பாடலிலே அதை பாடலாக பாடுவதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியில் நம்ம பார்க்கிறோம், அன்னை மரியாள் ஆண்டவரை நன்றி உணர்வோடு நினைத்து பாடல் பாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என்று சொல்லி அன்னை மரியாள் நன்றி உணர்வோடு ஆண்டவரை நினைத்து பார்த்து, தாழ்நிலையில் இருந்த என்னை ஆண்டவர் கண்ணோக்கினார் என்று சொல்லி நன்றி உணர்வோடு பாடுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அண்ணாவை போல, அன்னை மரியாளை போல நாமும் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். நீங்களே நினச்சி பாருங்க, இந்த வருஷம் 2023 ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாகத்தான் இருந்திருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை தந்திருப்பார். வீடு கட்டியிருப்பீங்க, குழந்தை பேர் கிடச்சிருக்கும், திருமணம் நடந்திருக்கும், வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும், வரவேண்டிய பணம் விரைவில் வந்திருக்கும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அன்புக்குரியவர்களை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம். பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களில் பாஸ் ஆகியிருப்பாங்க, குடும்பத்துக்கு ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைச்சிருக்கும். ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு அள்ளி தந்திருக்கிறார். ஆகவே ஆண்டினுடைய இறுதி மாதத்திலே நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நம்ம நினைத்து பார்ப்போம். நினைத்து பார்ப்பது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு போய் ஆலயத்தில் ஒரு நன்றி திருப்புலி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்கள் இந்த அற்புதத்தை செஞ்சீங்க, அதிசயத்தை செஞ்சீங்க, நடக்கவே முடியாதுன்னு நினச்சாங்க, முடியவே முடியாதுன்னு எல்லாம் சொன்னாங்க, ஆனால் நீங்கள் முடிச்சு காட்டினீங்க ஆண்டவரே, இது உங்களால் நடந்தது, உங்களால் மட்டும்தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மையே நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நன்றி கடன் பட்டவர்கள் என்பதை நாம் ஆண்டவருக்கு காட்ட வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் விரும்புவதும் அதுதான்.
ஆண்டவர் மலர்களை விரும்புவதல்ல, மாறாக நம்முடைய மனதைத்தான் விரும்புகிறார். ஆண்டவர் இந்த மெழுகுதிரிகளை எல்லாம் விரும்புவதல்ல, மாறாக இந்த மெழுகாக உருகின்ற இந்த உள்ளத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய காணிக்கைகளை எல்லாம் விரும்புவதல்ல, மாறாக பிறருக்கு கரம் நீட்டும் இந்த கரத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, தான் செய்த அனைத்து நன்மைகளுக்குமே ஆண்டவர் நீ எனக்கிட்ட நன்றி சொல்கிறையா, அதை தான் விரும்புகிறார் ஆண்டவர். அந்நியனாகிய உன்னை தவிர நன்றி செலுத்த வேறு யாரும் இல்லையா? அந்த 10 பேருடைய அந்த நிகழ்விலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களை, ஒருவன் மட்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதை நம்ம பார்க்குறோம். மீதி 9 பேர் அப்படியே அவங்க போகிறத நம்ம பார்க்குறோம். அந்த 9 பேர் போல் நம்மளும் போயிடுறோமா, அல்ல திரும்பி ஆண்டவருக்கு நன்றி சொன்னானே அந்த ஒருவனை போல நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். உண்மையாகவே ஆண்டவர் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் வருகின்ற ஆண்டிலும் செய்வார். நாம் அனைவருமே நன்றி உள்ளவர் என்பதை நம்ம எப்படி காட்டணும் அப்படின்னா, நம்முடைய செயல்களால் காட்டணும். அதைத்தான் இன்றைய இந்த திருவருகை காலம் முழுவதும் நமக்கு தயாரிப்பின் காலமாக இருக்கிறது. அதாவது அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை, சமாதானம், ஏற்றுக்கொள்ளுதல், மன்னிக்கிற தன்மை, இதையெல்லாம் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். பல நேரத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பார் குடிலில் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நீ ஏழைகள் பார் இந்த கரத்தை நீட்டி அவர்களுக்கு உதவி செய்கிறாயோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். எப்பொழுதெல்லாம் பிறரை நீ மன்னிக்கிறாயோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னிலே பிறக்கிறார். எப்பொழுதெல்லாம் நீ பிறரை ஏற்றுக்கொள்கிறாயோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னிலே பிறக்கிறார். எப்பொழுதெல்லாம் பிறரை குறை சொல்லாமல் பிறருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீ பார்க்கிறாயோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னிலே பிறக்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த இறையாட்சியினுடைய விழுமியங்களை நாம் கற்றுக்கொண்டு இந்த மண்ணுலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குடிலில் பிறக்க விரும்புவதல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்தில் பிறக்க விரும்புகிறார். நொறுங்குன்ற இந்த உள்ளத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் நினைவில் கொண்டு நம்மால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு நாம் செய்யும் பொழுது உண்மையாகவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு விழாவாக அமையும். ஆகவே நாம் அனைவருமே இதன் அடிப்படையில் ஆண்டவருக்கு நன்றி கடன்பட்டவர் என்பதை நாம் காட்டலாம். ஆகவே இனி வரும் காலங்களிலும் வருகின்ற புத்தாண்டும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய ஜெபிக்கிறேன். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.